சூரியனுடைய அம்சம் நிறைஞ்ச உத்தர நட்சத்திரத்துல பிறந்த உங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. சூரியனுக்கு உரிய 2வது நட்சத்திரம் தான் இந்த உத்தர நட்சத்திரம். ஓகேங்களா? இதோடைய முதல் பாதம் சிம்ம ராசியில வரும். உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசி, மொத்த 3 பாதங்களும் கன்னி ராசியில வந்துடும். ஓகேங்களா? இந்த குடும்ப பாரத்தை அப்படியே தலையில தூக்கி சுமந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் நீங்க. மற்றவங்களை கவரக்கூடிய வசீகர தோற்றம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய அந்த கம்பீர தோற்றம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வைக்கும். நல்ல செல்வ சேர்க்கை நிறைய இருக்கும். நல்ல கல்வி அறிவு உங்ககிட்ட இருக்கும். அதே போல நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட நிறைய இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பீங்க. அதே போல ரொம்ப சொத்து சேர்க்கணும் அப்படின்றத ஆசை ஜாஸ்தி இருக்கும். பூர்வீக சொத்து இதெல்லாம் இருந்தால் அதுவும் உங்களுக்கு வரும். இந்த புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களை ஏதாவது குறை அப்படின்னு இருந்ததுன்னா நேருக்கு நேராக போயிட்டு மூஞ்சில செப்பல் சொல்றீங்க. அது உங்களோட ஒரு மைனஸ். எந்த சூழல் அதுக்கு ஏற்றா போல எப்படி இருக்கணுமோ அது போல மாறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய ஒரு ஹேபிட். ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிட்றதுல அது போல. அதே போல இந்த விவாதம் ஏதாவது இது வந்தா எதிரியை ஈஸியா வெல்லக்கூடிய அம்சம் உங்க ஜாதகத்துல உண்டு. இந்த இலக்கியம், சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சு அதுல தேர்ச்சி பெறக்கூடிய அம்சம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதுக்கான செயலை முயற்சி செய்யறதுல முதல் ஆளா நிற்பீங்க. அதே போல இறைவின் மீது அதிக நம்பிக்கையும் இறை நாட்டமும் அதிகமா உங்களுக்கு இருக்கும். இப்ப கலைகள், அது போல பல விதமான கலைகளை ரசிக்கக்கூடிய அம்சம் உங்க ஜாதகத்தில் உண்டு. ஓகேங்களா? இந்த வாழ்க்கையில இந்த மத்திய பகுதி சொல்லுவாங்களே, ஒரு 40 வயசுக்கு அப்புறம், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் சேரும். அதுக்கு முன்னாடி நிறைய பாடங்களை கத்துப்பீங்க. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகக்கூடிய ஆள் நீங்க. சுயகௌரவம் அதிகம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? பயங்கரமான ஆள் நீங்க. அதை சமூக சேவை செய்ய ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே போல மற்றவங்க மனசு எதுவும் கஷ்டப்படக்கூடாது, பார்த்து பேசணும் அப்படின்னு அந்த பக்குவம் அறிஞ்சு பேசக்கூடிய ஆள் நீங்க. அதே போல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஆண், பெண் இது போல பலவிதமான நண்பர்கள் நிறைய. இப்ப ஆண்களுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆண் நண்பர்களும் நிறைய இருப்பாங்க. அது பொதுவாக இந்த உத்திர நட்சத்திரம் அவங்களுடைய முதல் பாதம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். ராசி அதிபதி சூரியன், நவாம்ச அதிபதி குரு. அதே போல 2ஆம் பாதம் இருக்கு அவங்களுடைய உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சனி. இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சனி. இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி குரு. கரெக்டா இதை நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளை பார்க்கலாம். எந்த செயலையும் நேர்த்தியா செய்யக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கிற நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஜாக்கிரதையா பண்ணணும். அரசாங்க அனுகூலங்கள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட்டை பிடிச்சிக்கங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நிறைய செய்யலாம். பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு வரும். அதுலயும் நீங்க உட்காரலாம். முக்கிய பிரமுகர்கள் சொல்லக்கூடிய அந்த விஐபிஸ் கூட ஒரு நிறைய லிங்க் உருவாகும். ஓகேங்களா? உங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அம்சம் உங்க ஜாதகத்துல இருக்கு. ஓகேங்களா? சவாலான காரியங்கள் எதாவது வந்தா அது ஈஸியா முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. அதே போல அடிக்கடி ஏதாவது கற்பனை செய்து அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகே? இந்த காதல் அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுல எந்த லெவலுக்கு வேணா இறங்கக்கூடிய ஆள் நீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பல மனக்கசப்புகளை தாண்டி வாழறதான், வேற வழி கிடையாது. ஓகேங்களா? சில நேரம் ரொம்ப கோபம் வரும். அந்த கோபமே கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? அதே போல கோபத்தால் தப்பாயிடுச்சு அப்படின்னு அவஸ்தப்படக்கூடிய ஆளும் நீங்க தான். அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் பிடிக்கும். வீட்டில் சாப்பிட்றத விட ஹோட்டலில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பல கௌரவ பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அதே போல இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடுங்க. எந்த சூழ்நிலையும் அதை மட்டும் விட்டுறாது. ஆஞ்சநேயர் பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி. அதே போல அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அது சகல காரிய வெற்றியும் உங்களுக்கு சேர்ந்து வந்து கொடுக்கும். நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.